வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படிங்கிற விஷயம், பாகிஸ்தான் தொடர்ந்து நம்மளை சீண்டுகிறது. பகல்காம் தாக்குதல்ல இருந்து நம்ம பதிலடி கொடுத்தாகணும், நம்ம பதிலடி கொடுத்துட்டோம். அந்த தீவிரவாதியுடைய வீட்டை, அந்த இடத்தை அடித்து நொறுக்கிட்டோம். 9 தீவிரவாத முகாம்களை அடிச்சிட்டோங்கிற செய்தி தொடர்ச்சியாக வருது. அவர்களும் நாங்கள் திருப்பி அடிக்கிறோம், நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு அப்பாவி 21 பொதுமக்கள் அவங்க கொண்டுட்டாங்க. மாறி மாறி செய்திகள் வருது. இரண்டு புறம் இருந்தும் இராணுவ தலைமை பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வர்றாங்க. இந்த நேரத்தில் கரண் தபார் அவர்கள் எடுத்த ஒரு பேட்டி ரொம்ப முக்கியம். அது பாகிஸ்தான் பற்றியது. பாகிஸ்தானை பற்றி நம்ம இந்தியர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பாகிஸ்தான் என்பது எப்படி இருக்குது, அரசியல், பொருளாதார, சமூக, மத அடிப்படையில் அந்த நாடு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்தியா ஏன் பாகிஸ்தான் மாதிரி இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதை கரண் தபார் பேட்டியில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. பாகிஸ்தான் வெளிப்படையாக தன்னை ஒரு மத அடிப்படைவாத நாடு, தான் ஒரு மத நாடு, நான் இந்த மதத்தினருக்கான நாடு என்று வெளிப்படையாக அறிவித்து கொண்ட ஒரு நாடு. அதன் விளைவை என்ன ஆச்சுன்னா, முதல்ல அந்த முஸ்லீம்ஸ் நாடு என்று சொன்னாலுமே அகமதியாஸுங்கிற ஒரு குரூப்புக்கு அங்கேயே சண்டை வந்தது. அதற்கு பிறகு ஷன்னி பிரிவினிடையே சண்டை, அதுக்கு பிறகு ஷியா பிரிவினரிடையே சண்டை, கடைசியில் அரசே ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை அங்கே வளர்த்தெடுக்குதுங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ. அப்புறம் அமெரிக்காக்காரன் இங்கே யார் அதிபராக இருக்காங்களோ அவங்கள பெப்பட்டா பயன்படுத்திக்கிறான், பாகிஸ்தான்காரனை கைப்பாவையாக பயன்படுத்திக்கிறான். இங்கே அதிபராக இருக்கிறவங்க அமெரிக்காவுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு செட்டப். அப்புறம் இராணுவ தளபதியை அடிச்சுட்டு அதிபரை தூக்கி அடிச்சுட்டு அவங்க கண்ட்ரோலில் வந்துடும் அவ்வப்போது. அப்போ இராணுவ ஆட்சி செய்தா, அமெரிக்கா ஆட்சி செய்தா, இல்லை நம்ம ஒருத்தனை தேர்ந்தெடுத்தோமே அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரா, எதுவுமே தெரியாத நிலையில் பாகிஸ்தான் இருக்கு. அப்போ இதுதான் பாகிஸ்தானின் நிலை. இந்தியா அப்படி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக பாகிஸ்தானுடைய பல மடங்கு ஒரு ஜனநாயக பண்புகளுடன் இந்தியா இருக்கு. அதற்கு காரணம் நாம் வடிவமைத்த இந்திய அரசியலமைப்பு சட்டம், நாம் பின்பற்றுகின்ற மதச்சார்பற்ற தன்மை. இந்தியா என்ன நாடு? மதச்சார்பற்ற நாடு. இதை தயவு செய்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பலரும் இந்த காலகட்டத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் முஸ்லிம்களுக்கான நாடு, இந்தியா இந்துக்களுக்கான நாடு. அதுதான் இல்லை. இந்தியா இந்து மத நாடாக ஒருவேளை இருந்திருந்தால், நேருவுக்கு பதில் சாவர்கர், கோவல்கர், ஹெட்வேக்கர் இந்த மாதிரியான நபர்கள் இந்தியாவின் தலைமை பொறுப்புக்கு வந்திருந்தால், ஏன் சர்தார் வல்லபாய் படேல் போன்றவர்கள் கூட இந்தியாவின் தலைமை பொறுப்புக்கு வந்திருந்தால், இந்தியா எப்படி இருக்கும்னா பாகிஸ்தானோட மோசமாக இருக்கும். இந்தியா ஒரு இந்துத்துவ நாடு, இந்தியா இந்துக்களுக்கு நாடு, முஸ்லிம்ஸ் அதை உணர்ந்து கொள்ளுங்கள், ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள், நீங்க முஸ்லீமா இருந்தாலும் ராமரை வணங்கணும், நீங்க எப்படியா இருந்தாலும் இந்தியர் என்றாலே இந்துன்னு தான் அர்த்தம். இப்படியெல்லாம் அந்த சாவர்கர் அவர்களுடைய தத்துவம் தான் அது. சாவர்கருடைய தத்துவம் தான் இன்று ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், அபினவ் பாரத்னு ஏகப்பட்ட வலதுசாரி இந்துத்துவ குழுக்கள் பின்பற்றுவது எல்லாமே அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. இந்தியா இந்து நாடு, இங்க என்ன முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இவன் என்ன கிறிஸ்டின்னு சொல்லிட்டு இருக்கிறான், இந்தியானாலே இந்து தானே. இப்படி அடிப்படை புரிதலற்ற பார்வையுடன் வலதுசாரி குழுக்கள் இந்தியா முழுவதும் இயங்குது. அதனுடைய விளைவு தான் அவர்களுக்கு முஸ்லீமை நம்ம ஆளு, நம்ம நாட்டை சேர்ந்தவன்னு பார்க்க இல்லாம அவங்க என்ன நினைச்சுக்கிறான், நீங்க முஸ்லீம், நீங்க பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, நீங்க பாகிஸ்தானுக்கு போக வேண்டியவங்க, பெண்டிங்ல இருக்கிறவங்கிற மாதிரியான மனநிலை. இதுதான் சாவர்கருடைய மனநிலை. அதனாலதான் அவன் மத வழிபாட்டு தளத்தை தாக்குறான். நேரு போன்ற ஒரு சோசலிச ஒரு சிந்தனை கொண்ட, மதச்சார்பற்ற மனநிலை கொண்ட இந்தியா என்பது இந்து நாடும் கிடையாது, முஸ்லிம் நாடும் கிடையாது. இந்தியா என்பது மதச்சார்பற்ற அனைத்து மக்களும், அனைத்து மொழி பேசுபவர்களும் அவர்களுடைய கலாச்சார தனித்துவ மத வழிபாட்டு உரிமை பின்பற்றுகின்ற உரிமை கொண்ட நாடு. அதுதான் இந்தியா. ஒரு சரவணனும் அப்துல்லாவும் இங்க சமந்தான். எந்த விதத்திலையும் சரவணனுக்கு கூடுதல் சலுகையோ அந்த நாடு அவனுக்கு நெருக்கமான உணர்வோ கிடையாது. இருவருக்குமான நாடு இது. 2 பேருடைய முன்னோர்களும் இந்த இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்டிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய பல்வேறு பிரச்சனைகளை உயிரை விட்டுருக்கிறாங்க. நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியருடைய கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காதது. ஜாலியன் வாலா படுகொலையா இருக்கட்டும், நீங்க பல்வேறு போராட்டங்கள், இந்திய விடுதலை போராட்டம், வேலூர் புரட்சியா நீங்க எடுத்துக்கோங்க, சிப்பாய் புரட்சியா எடுத்துக்கோங்க, எந்த இதை எடுத்துக்கிட்டாலும் இந்திய விடுதலைக்காக அதிகம் உயிர் நீத்தவர்கள் மௌலானாக்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. மௌலானாக்கள் இயல்பான மனிதர்கள் மட்டும் இல்லை, மௌனாக்களே இந்திய விடுதலை போரில் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர்கள். வாவு சிதம்பரனாருக்கு கப்பல் வாங்குவதற்கு அதிக நிதி உதவி செய்தவர் ஒரு இஸ்லாமியர் தான். சுதந்திர உணர்வு இல்லாமலையா செஞ்சிருப்பாங்க? நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த பாகிஸ்தானுடைய
தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் நடத்துறதே நம்ம வந்து சோஃபியா குரேஷிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண் தான் தலைமை தாங்கி பாகிஸ்தானுக்கு எதிரான அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. குடும்பமே இராணுவத்தில் இருந்திருக்காங்க. இந்தியன்கிற உணர்வும் பாகிஸ்தான் நம்மளை தாக்கிவிடக்கூடாதுங்கிற அந்த தேசபக்தி உணர்வும் இருக்கிறதுனால தான் அந்த முஸ்லீம் குடும்பம் இத்தனை தலைமுறையா இராணுவத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இராணுவத்தில் அவ்வளோ தலைமை இடத்துல ஒரு பெண் முஸ்லீம் வந்திருக்காங்க. முஸ்லீம்னாலே படிக்க விட மாட்டாங்க, காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க, மதராசக்கு தான் அனுப்புவாங்க, பரதா போட்டு உட்கார வச்சிருவாங்கன்னு 1008 விமர்சனம் இருக்கு. இன்னைக்கு இந்தியன் ஆர்மிக்கு உயிரை கொடுக்க அனுப்பியிருக்கிறாங்க. யாருக்காண்டி? இந்தியாவுக்காண்டி. ஏன்னா இந்தியா இந்துக்களுக்கான நாடு இல்லை, இந்தியா நமக்கான நாடு அப்படிங்கிற உணர்வு அந்த முஸ்லீம் பெண்ணுக்கு இருக்கு. நமக்கு, நம்ம முஸ்லீம் இந்து எல்லாருக்குமான நாடு. பாகிஸ்தான் நீ என்னை அடிக்க வர, பாகிஸ்தானை அவங்க முஸ்லீம் நாடா பார்க்கல, நமக்கான நாடுன்னு பார்க்கல. எங்க இந்தியாவை அடிக்க வரியா, உனக்கு நான் பதிலடி கொடுப்பேன். இப்படியான இஸ்லாமியர்களால் நிரம்பி இருப்பதுதான் இந்தியா. ஆனால் இந்த முஸ்லீமை அடிச்சு துரத்து, இவனுக்கு குடியுரிமை கொடுக்காத, இவனை பாகிஸ்தானுக்கு அனுப்பு, இப்படிங்கிற ஒரு சித்தரிப்பு கற்பிதத்தை செய்வதுதான் சாவர்கர். அந்த கரண் தபார் அவர்களுடைய பேட்டியை நீங்க பாத்தீங்கன்னா, கரண் தபார் பேட்டியில் அந்த பேட்டி கொடுப்பவர் ரொம்ப அழகா சொல்றாரு, பாகிஸ்தான்ல இருந்து நம்ம நாடு வேறுபட்டது. ஏன்னா அது ஒரு மத நாடு, மதத்தை பின்பற்றுகின்ற ஒரு நாடு, இது மதச்சார்பற்ற நாடு. ஒருவேளை சாவர்கர் வந்திருந்தா இதுவும் பாகிஸ்தான் மாதிரி, அதுவும் நான் முஸ்லீம் நாடு நான் இந்து நாடுன்னு போயிருந்தா ரத்த களரியாயிருக்கும், ரொம்ப மோசமான சூழல் போயிருக்கும். சாவர்கர் ஆர்எஸ்எஸ் காரர்கள் நேருவுக்கு பதிலாக படேலும் சாவர்கர் போன்றவர்களாம் வந்திருந்தாங்கன்னா கோவிலுடைய வரலாறு அதெல்லாம் எடுத்து இது யார் வந்தா, இங்க வந்தா, எந்த முகலாய மன்னர், கஜினி முகமது, இப்படியே வரலாற்றை பேசி 24 மணி நேரமும் வெறுப்பு அரசியலே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த செத்து போன அவுரங்கசீப்பை தோண்டி எடுத்தாங்க பாருங்க, 600 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவரை தோண்டி எடுத்து இவர் யார் தெரியுமா அப்படின்னு அந்த எலும்பு கூட காமிச்சு பேசினாங்க பாத்தீங்களா. செத்து அரிச்சு எலும்பு கூட எல்லாம் போனதுக்கு அப்புறமும் அந்த மன்னனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இது மாதிரியான வரலாறுகளை சொல்லி பாடத்திட்டங்களை சொல்லி வெறுப்பு அரசியலை வைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த மத அரசியலை பேசிய காரணத்தினால் இன்று பாகிஸ்தான் அமெரிக்காவினுடைய அடிமையாக இருக்கிறது, பெண் கல்வியில் பின்தங்கி இருக்கிறது, ஒட்டுமொத்த கல்வியில் பின்தங்கி இருக்கிறது. 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றதே 40% 50% மக்கள் தானா. 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றவனே. கழுது வியாபாரம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படியான நிலையில் அந்த நாடு இருக்கு. ஆனா இந்தியா இன்னைக்கு நல்லா இருக்குன்னா அதற்கு காரணம் நாம் அடிப்படையில் மதச்சார்பற்றவர்கள். இது இந்து நாடு கிடையாது. தயவு செய்து மனசுல நீங்க பார்ப்பவர்கள் இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், பௌத்தரா இருக்கலாம், நாத்திகரா இருக்கலாம். இது யாருக்கான நாடு? எல்லோருக்குமான நாடு. இந்திய துணைக்கண்டம் என்பது எந்த மதத்தினருக்கும் சாதிக்கும் நாடு கிடையாது. அதனாலதான் குறிப்பிட்ட சாதியினர் இந்தியா முழுக்க ஆதிக்கம் செலுத்துறாங்கிறப்ப நம்ம உரிமையுடன் கேட்கிறோம். என்னப்பா ஒரு 3% இந்தியாவே ஆள்றீங்க, அப்ப முஸ்லிம்ஸ் எங்க, தலித்துகள் எங்க, பிசி எங்கன்னு கேட்கிறோமே, அது உரிமையில் கேட்கிறோம். கான்ஸ்டியூஷன் படி இது பிராமின்ஸ் நாடு கிடையாது, கான்ஸ்டியூஷன் படி இது இந்துக்கள் நாடு கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்தின் படி இது மதச்சார்பற்ற நாடு. எல்லா மொழி பேசுபவர்களும் இங்க அதிகாரத்துக்கு வரலாம், எந்த மதத்தினரும் இங்க உயர் பொறுப்புக்கு வரலாம். ஏன்னா யதார்த்தத்தில் அப்படி இல்லாம இருக்கு. மதச்சார்பற்ற நாடுன்னு கான்ஸ்டியூஷன்ல இருந்தாலுமே இது குறிப்பிட்ட மதத்திற்கு குறிப்பிட்ட சாதிக்கான நாடா இருக்கு. இப்ப சாவர்கர்லாம் வந்திருந்தாங்கன்னா வெளிப்படையாத இந்துத்துவா நாடு, பிராமின் நாடுங்கிற மாதிரி அறிவிச்சுட்டு இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பெல்லாம் பண்ணி நாட்டையே 24 மணி நேரமும் வகுப்புவாத பிரச்சனையில கலவர பூமியா ஆக்கியிருப்பாங்க. பாகிஸ்தானோட மோசமா போயிருப்போம். ஏன்னா பாகிஸ்தானோட மிகப்பெரிய நாடு நம்ம. அந்த நாட்டிலேயே மதம் அப்படி பண்ணுது, பொருளாதாரத்தை வளர்விடாம பண்ணியிருக்குன்னா இங்க மத வெறுப்பு, இஸ்லாமியர்கள் அடி இஸ்லாமியர்கள் அடிங்கிற மாதிரி போயிருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க. அங்க பாகிஸ்தான்ல இந்து முஸ்லீம் சண்டையை விட முஸ்லிம்களுக்குள்ளேயே அங்க பிரச்சனை. அந்த நாட்டுடைய வளர்ச்சியெல்லாம் பல்வேறு காரணம் இப்படி ஒரு சமத்துவமான ஒரு அமைப்பு அங்க இல்லை கான்ஸ்டியூஷன். ஆனா இந்தியாவில் நேரு போன்றவர்கள், அம்பேத்கர் போன்றவர்கள், ஜனநாயக சக்திகள் இறங்கி வேலை பார்த்துருக்குறாங்க. அங்க அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல அவங்களுக்கு. ஆனா சாவர்கர் தலைமையில் நீங்க ஏற்றிருந்தீங்கன்னா நேருக்கு பதில் இது முழுக்க முழுக்க பாகிஸ்தானை விட மோசமான ஒரு நாடாக, ஒரு மதவாத நாடாக மாறி இருக்கும். இப்பயும் சங் பரிவார்களுடைய நோக்கம் இது மதவாத நாடுன்னு அடம் பிடிக்கிறாங்க. இல்ல இது இந்து நாடு. அப்துல்லாங்கிறவன் அங்கிருந்து வந்தவன், ஏதோ இங்க பொழைச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஆண்டாண்டு காலமா இங்கதான் இருக்கிறான். அப்துல்லாவும் இப்ராஹிமும் அவன் சேரமான் காலம். அது கிபி 8ஆம் 7ஆம் நூற்றாண்டு இஸ்லாம்னு ஒன்று மதம் மார்க்கம் தோன்றி 100 வருஷத்துலயே கோயம்புத்தூர் இங்க இருந்து நம்ம சேர மன்னர்கள் போய் அங்க போய் சவுதி அரேபியாவில் போயிருக்கிறாங்க. அப்பயே இங்க இருந்து இஸ்லாத்தை பத்தி அறிஞ்சு இங்க இஸ்லாம்ங்கிற மதம் கிபி 7ஆம் நூற்றாண்டுல வந்திருக்குங்கிறாங்க. சோழ மன்னர்கள் காலத்திலேயே இங்க இஸ்லாம் இருந்திருக்குங்கிற வரலாற்று குறிப்புகள் இருக்கு. 12, 13ஆம் நூற்றாண்டு காயல்பட்டினத்துல கடல் வழியா வணிகர்கள் வந்தாங்கிறதுலாம் அப்புறம் 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அவன் இந்த மண்ணோடய வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்.
அவன் வந்தவன் குறைவுதான், இங்க இருந்தவன் மாறினதுதான் இங்க அதிகம். இப்படியாக இந்த மண்ணோடு மக்களோடு வணிகத்தோடு மொழி உணர்ச்சியோடு சுதந்திர போராட்ட உணர்வோடு இந்தியாவை செதுக்கிய அனைத்து போராட்டங்களிலும் அதிகமா ரத்தம் சிந்தின ஒரு கூட்டத்தை பார்த்து நீ வெளியேறுங்கிறாங்க. அது சாவர்கர் பிரதமராக இருந்தாலோ வல்லபாய் பட்டேல் பிரதமராக இருந்தாலோ பாகிஸ்தானை விட மோசமா போயிருப்போம். இன்னைக்கு இந்தியாவாக இருக்கிறது. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானை விட சிறப்பாக இருக்கிறது, மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கிறது என்றால் சங் பரிவார்களின் கனவுப்படி இது இந்து தேசமாக இல்லை, இந்துத்துவ கருத்தியலுடன் இல்லை, குறிப்பிட்ட மதத்தினருக்கான நாடாக இங்கு இல்லை, முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்கிற நாடு, முஸ்லிம்களும் சேர்த்துதான் இந்தியர்கள் என்ற அந்த உண்மையுடன் செயல்பட்டவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கிறாங்க, நேரு மாதிரியான தலைவர்கள். இல்லை என்றால் இது வேற மாதிரி ஆயிருக்கும். இப்ப பாகிஸ்தான் இருக்கு பாருங்க, அந்த நிலைக்கு தான் இந்தியா இருந்திருக்கும். ஸோ பாகிஸ்தான் இந்த நிலைக்கு காரணம் அந்த மதம் என்றால், அங்கு உள்ள அமைப்புகள் என்றால், இங்க இந்தியா அப்படி ஆகாம போனது காரணம் இது இந்து மத நாடாக இல்லாமல் அனைவருக்குமான நாடாக இருப்பதுதான். உலகெங்கும் மதத்தை பின்பற்றிய எந்த நாடும் அமைதியா இருந்ததில்லை. இலங்கையை எடுத்துக்கோங்க, பௌத்தம்ங்கிறது உலகத்துக்கே அமைதியை போதிச்ச மதம். ஆனா அங்க இலங்கையில ராஜபக்சே என்ன கூத்தடிச்சாரு, 83ல இருந்து அவங்க பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழர்களை, இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை என்னென்ன பாடுபடுத்தினாங்க. ஆக அந்த தன்மையிலிருந்து விலகிதான் நம்ம ஆட்கள் யோசிச்சு எந்த மதத்துக்கும் இல்லாம எல்லோருக்குமானவராக இருக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. அதைத்தான் கரண் தர்பார் பேட்டியில சொல்லியிருக்காரு. நீ பாகிஸ்தானோடையே ஒப்பிடுறியே, பாகிஸ்தானோட பல மடங்கு நம்ம உயர்ந்திருக்கோம். காரணம் அங்க அது சொல்லுவாங்க, பாகிஸ்தான்ல இந்துக்கள் இல்லை, பாகிஸ்தான்ல இந்துக்கள் இல்லை. பாகிஸ்தான்ல எதுக்கு இந்துக்கள் இருக்கணும்? ஒரு மத நாடுன்னு அறிவிச்சிருக்கிறான். நீ எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தான் பங்களாதேஷ்ங்கிற இந்தியாவை ஒரு வளர்ச்சி அடைந்த நாடோடையே அவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு பாருங்க, தமிழ்நாட்டை எப்படி யோசிப்போம்னா, நம்ம ஐரோப்பிய கண்ட்ரிகளுடன் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கு, அதை விட கல்வி முறை இங்க எப்படி இருக்கு, அந்த நாட்டு காவல்துறையோட தமிழ்நாட்டு காவல்துறை இப்படி நம்ம யோசிப்போம். ஆனா வட இந்தியாவில் உள்ள சங் பரிவார்கள் பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா இந்துக்கள் எண்ணிக்கை குறைவு, பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா கோவில் இல்ல, இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அங்க எதுக்கியா இது? அதோட போயிட்டு இங்க எதுக்கு மசூதி இருக்கு? இப்படியே தான் இவங்க பேசிட்டு வெறுப்பு அரசியல பேசுறாங்களே ஒழிய, அதனாலதான் அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய சிந்தனை எல்லாம் இந்தியாவின் ஜிடிபியை பின்னுக்கு இழுக்குது. ஆனா சுதந்திர இந்தியாவில் நேரு போன்றவர்கள் இருந்ததனால் மதச்சார்பற்ற தன்மை, அனைத்து மதத்தினருக்குமான நாடு என்று சிந்தித்ததுனாலதான் பாகிஸ்தானை விட பல மடங்கு நம்ம உயர்ந்திருக்கிறோம். இது புரியாம பாகிஸ்தானுடன் ஒப்பிட்டு அவனை பாரு அங்க கோவில் இருக்கா, இப்படியே சிந்தித்து இதையும் ஒரு இந்து மத நாடாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்படி மாற்ற நினைத்திருந்தால் இங்கு இந்துக்கள் மிக மிக பின்னுக்கு, கல்வியில் பொருளாதாரத்தில் பின்னுக்கு தள்ளி மோசமான நிலைக்கு போயிருப்போம். அப்படி இல்லாமல் நாம் இருக்கிறோம் என்றால் நாம் பேசி இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற தன்மை, இது இந்த நாடு அனைத்து மதத்தினருக்கும், அனைத்து மொழியினருக்கும், அனைத்து மாநிலத்திற்குமான சமபங்கு உரியதுங்கிற அந்த தன்மையினால்தான் நாம் நினைத்திருக்கிறோம். இதைத்தான் அந்த கரண் தப்பாருடைய அந்த சில நொடிகள் பேட்டி வெளிப்படுத்தியிருக்கிறது. அதுவும் நம்ம மாநில உரிமைகள் பேசுறோம், அனைத்து மதத்திற்குமான உரிமைகள் பேசுறோம். இன்னும் அந்த பிரச்சனை இந்த நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை நாம் சரி செய்யும் வரை நமக்கான குரல் கொடுப்போம். இந்த நாடு அனைத்து மதத்தினருக்குமானது, அனைத்து மொழியினருக்குமானது என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்வோம். குறிப்பா அனைத்து சாதியினருக்குமானது. ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் அனைத்து உயர் பொறுப்புல இருப்பதல்ல, அதையும் உடைத்து அனைத்து தரப்பிலும் அனைவரும் இருக்கணுங்கிற அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அப்பதான் இந்த நாடு வளரும் அப்படிங்கிற செய்தியை நம்ம மக்களுக்கு சொல்றோம். இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.